நண்பர்களே வணக்கம். இன்றைக்கி சில சோகமான விஷயங்களை பகிர்ந்து கொண்டிருக்கு. நம்ம நியூ இயர் அதுவுமா புத்தாண்டு அதுவுமா என்னென்னா, நான் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்தேன். சில வாகன விபத்துக்கள்லாம் பார்க்க முடிஞ்சுது. என்ன காரு ஓட்டிகிட்ருக்குறாங்க. நம்ம எவ்வளோ சூழ்நிலைகளை தாண்டி இயற்கையில் நடக்கிற மாற்றங்களை தாண்டி நம்ம இவ்வளோ காலம் பொறுப்பாக ஏதோ ஒரு சூழ்நிலையில் எல்லா விதமான தடைகளையும் தாண்டி நம்ம வளர்ந்துருக்குறோம். அதை விட்டுட்டு நம்ம ஒரு சின்ன சின்ன சந்தோஷத்துக்காக நம்ம வண்டியை சரியாக இயக்காமல் அது விபத்துக்குள்ளாயிடுச்சு. அது எப்படி ஆச்சு என்னன்றது அது அவங்களுக்கு தான் தெரியும். ஆனால் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்தது நண்பர்களே. ஒரு காரு நார்மலாக போயிட்டுருக்குது. உங்களுக்கு கிளிப்ஸ் பின்னாடி ஆட் பண்ணுறேன். ஒரு கார் நார்மலாக போயிட்டுருக்குது யூ டர்ன் எடுக்கிற வேண்டிய இடத்துல வந்து நம்ம அதிகமான ஃபாஸ்ட் போக வேண்டிய அவசியம் இல்லை. நைட் நேரத்தில் போயிருக்கிறாங்க. அங்கே இருக்கிறவங்க சொல்கிறாங்க. நமக்கு முழு விவரம் தெரியல. ஆனால் அது அப்படி தான் போய் விழுந்திருக்கிறாங்க. செலிப்ரேட் பண்ணுறதா சொல்லிட்டு போயிட்டு வேகமாக போயிருக்கிறாங்க. நமக்கு தெரியும் எவ்வளோ லிமிட்டுக்குள்ளே ஓட்டினா நமக்கு கண்ட்ரோல் இருக்கும், எவ்வளோ தூரத்துக்கு நைட் டைமில் பார்வை இருக்கும், பகலில் எவ்வளோ இருக்கும், அந்த ஃபோக்கஸ் எல்லாமே நமக்கு தெரியும், ஒரு டிரைவராக தெரியும். இருந்தும் ஒரு சின்ன சின்ன ஒரு சந்தோஷத்துக்காக த்ரில்லில் ஓட்டணும்னு சொல்லிட்டு ஓட்டி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அது ஃப்ரண்ட் வீல் டிரைவ் ஹோண்டாவுடைய காரு. உங்களுக்கு கிளிப் ஷேர் பண்ணுற பாருங்கள். ஃபுல்லாக அப்படியே ட்ரிப்ட் ஆகி கீழே டிச்சில் விழுந்துருச்சு. எப்படி டிச்சில் விழுந்துருச்சு, அப்படியே கவுந்து விழுந்துருச்சு. கவுந்து விழுந்ததில் என்ன ஆகிருக்குது, உள்ளே அடிபட்டுருக்குது. நிறைய பேருக்கு அடிபட்டுச்சு. பார்ட்ஸ் ஃபுல்லாக நொறுங்கிடுச்சு விழுந்த வேகத்தில். அது நொறுங்கினது மட்டும் இல்லாமல் இப்போ அந்த காரும் போச்சு, ஆளுங்க எல்லாருக்கும் அடிபட்டுருச்சு. அந்த காரை நம்ம சம்பாதிக்கிறதுக்கு ஒரு வருஷம் முழுசும் உழைச்சாலும் நம்ம சம்பாதிக்க முடியறதில்ல. ஒரு நார்மல் மிடில் கிளாஸ் பீப்புள் அந்த மாதிரியான சின்ன சின்ன கார் யூஸ் பண்ணுறோம். நம்ம மிடில் கிளாஸ் பீப்புளாக தான் இருப்பாங்க. அதில் சின்ன சின்ன உஷார் இல்லாமல் எவ்வளோ ஒரு பெரிய விஷயம் அதை வந்து இப்படி வீணடிச்சு வச்சுருக்கிறோம். இதை நம்ம உருவாக்கிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும். நம்மளை எதிர்பார்த்து அப்பா அம்மா ஃபேமிலிஸு எவ்வளோ காத்துட்ருப்பாங்க. இவங்களுக்கெல்லாம் ஒரு துரோகம் ஆயிடுது இல்லையா நண்பர்களே. அந்த தவிர தயவு செஞ்சு செய்யாதீங்க எல்லோரும். என்னுடைய ஹம்பிள் ரிக்வெஸ்ட் அதுதான். ஒரு வண்டி எடுக்கும்போது தெளிவாக போங்க, தெளிவாக வாங்க. உங்களுக்கு ட்ரிங்க்ஸ் பண்ணணும்னு தோணுதா வீட்டில் ப்ரைவேட்டாக பண்ணுங்கள். சும்மா தேவையில்லாத இடத்துல பண்ணிவிட்டு ஒரு சந்தோஷன்ற பேரில் எங்கேயோ சுற்றி ஃபாஸ்ட்டாக போய் அன்கண்ட்ரோல்டாக மீறி, வண்டிக்கு மட்டும் இல்லை இது எல்லா இடத்துக்கும் பொருந்தும். பயணம் செய்யும்போது வரும்போது போகும்போது உஷாராக போங்க வாங்க நண்பர்களே. அதில் பார்த்திங்கன்னா எவ்வளோ ஒரு மோசமான நிகழ்வுகள் நடந்திருக்கு பாருங்கள். பார்க்குறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. மொத்த காரும் கரப்பாக வச்ச மாதிரி கவுத்து போட்டுருக்குறாங்க. இதுக்குள்ளே எல்லாமும் அடிபட்டுருச்சு. அந்த பக்கம் ஃபுல்லாக நொறுங்கிடுச்சு. ஒரு அவ்வளோ பெரிய ரோடு. இதில் வெறும் அம்ஸு இந்த மாதிரி ஆப்போசிட் வண்டி வந்தது அதில் எதுவுமே கிடையாது. இவங்களா போயிட்டு இவங்களா ஒரு சந்தோஷத்துக்காக ஓவர் ஸ்பீடு போயிட்டு இந்த டர்னிங்கில் பார்த்தீங்களா, இந்த டர்னிங்கில் ஃபுல்லாக உள்ளார போகிற அளவுக்கு அவங்க ட்ரிப்ட் ஆகிருக்குது காரு. தெரியுங்களா, ஹோண்டா சிட்டி. இந்த கார் ட்ரிப்ட் ஆகுது அப்படின்னா எவ்வளோ வேகத்தில் போயிருக்குன்னு பாருங்கள். பாதுகாப்பாக பயணம் செய்யுங்க நண்பர்களே.